வசந்தங்கள் வாட்ட பூமழை பொழிகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்க. அடில்ண்ணே பெரியவங்க சொல்லுவாங்கண்ணே. டேய் அவங்க 1000 சொல்லுவாங்கடா, அதுல நீ எந்த விஷயத்த சொல்ல வர? வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்களே. அந்த காலத்துல மைக் செட் இருந்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. நீ எங்க சுத்தி எங்க வரன்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஸ்னேகா அக்கா திருமணம் ஆக போற பெண்களுக்காக ஒரு உன்னதமான வேலையை செய்யறாங்க ஒரு கேம் ஷோ மூலமா. அந்த கேம் ஷோல 7 நடத்தி கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் தராங்க. அதுதான் நம்ம மேளம் கொட்டு தாலி கட்டு. வாழ வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. நம்ம வீட்டு விசேஷத்துக்குள்ள போலாமா? நேத்து நம்ம கூட இந்த சௌமியா 2 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 2 சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. 3வது கேள்விக்கு போகும்போது தான் நேரம் முடிஞ்சது. இன்னைக்கு திரும்பியும் சௌமியோட நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க நம்மளோட மனப்பெண்ணை பார்ப்போம். ஹாய், என் பேர் சௌமியா. நான் மாங்காட்டிலேருந்து வரேன். நான் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் சயின்சஸ் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் கல்யாணம் மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலயமா தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அவரோட பேர் பாலாஜி. அவர் இப்போ ஆன்சைட்டில் ஜப்பானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு கம்பெனி விஷயமா. என் அப்பா கிட்ட அவர் வந்து பேசினார், நானும் பேசினேன். அப்புறம் 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட எங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எங்கள் மேரேஜ் வந்து டிசம்பர் 9th ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. என் அப்பாவுக்கு கண்டிப்பாக இந்த ஷோ மூலியமாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். இந்த புதியகம் சேனல் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். லெட்ஸ் வெல்கம் சௌமியா. ஹாய் சௌமியா. ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். நேத்து நீங்க 2 சவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் லாங் வே டு கோ. நிறைய பரிசுகள் இருக்கு. கேமுக்கு போலாமா? போலாம் மேம். லெட்ஸ் பிளே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் கொட்டு தாலிக்கட்டு பவர் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். விளையாட்டை பத்தி சீரியஸா பேசலாமா? பேசலாம் மேம். நேத்து 2 முடிச்சு போட்டோம். இப்போ 3வது முடிச்சுல ஆரம்பிக்க போறோம். லெட்ஸ் பிளே தங்க தாலிக்காக 3 முடிச்சு. உங்களுக்கான 3வது கேள்வி. கணவர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 24th, ஆப்ஷன் பி October 25, option C September 23rd. ஆப்ஷன் ஏ நவம்பர் 24th. ஆப்ஷன் ஏ நவம்பர் 24th. இத பத்தி பேசிருக்கீங்களா? ஐ மீன் ஹஸ்பண்ட் டே, வைஃப் டே, மதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே, இத பத்திலாம் தெரிஞ்சது உண்டா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் எக்ஸாக்டா இது வந்து ஒரு கெஸ்ட்ல தான் நான் சொல்லிருக்கேன். கெஸ்ட்ல தான் சொல்றீங்க. கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இதெல்லாம் கெஸ்ட்ல பண்ண கூடாது.
ஹஸ்பண்ட் டேக்கு வந்து gift அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே மேம். இப்படி கொடுத்து அப்படி அட் டே அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதுதான் ஹஸ்பண்ட் டே. மேம் நவம்பர் 24th மேம். நவம்பர் 24 தான். ஏற்கனவே 2 சவரன் கையில வச்சிருக்கீங்க. இதை ஜெயிச்சிங்கன்னா 3 சவரன் தாலிக்கான தங்கம் நீங்க ஜெயிக்கலாம். எஸ் மேம். ஸோ நீங்க நவம்பர் 24 சொல்லியிருக்கீங்க. ஆனா கரெக்டான பதில் அக்டோபர் 25. அக்டோபர் 25 தான் கரெக்டான பதில். பரவாயில்ல, 2 சவரன் தங்கம் ஜெயிச்சிருக்கிறீங்களே. இனிமே ஞாபகம் வச்சுப்பீங்களா? கண்டிப்பாங்க. கண்டிப்பா. எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அக்டோபர் 25th. நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் 25க்கு உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் மழை 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 அப்படி என்ன கிஃப்ட்? அவருக்கு இது வரைக்கும் ஒரு வாட்ச் வாங்கி தரணும், நல்ல பிராண்டட் வாட்ச். என்ன கிஃப்டா கொடுப்பேன் அப்படிலாம் கதை சொல்லாம ஒரு நல்ல பிராண்ட் வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வெரி குட். அவர் கேட்கும்போது அவருக்கு சந்தோஷத்துல அவர் யூ பி வெயிட்டிங் ஃபார் அக்டோபர் 25th நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்தோட நம்ம 2வது ரவுண்டுக்கு போலாம். கண்டிப்பா. 2வது படி வீட்டு உபயோக பொருட்களுக்காக லெட்ஸ் ப்ளே தாய் விட்டு சீதனம். உங்களோட நெருக்கமான உறவுகளை பத்தி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிற ரவுண்ட் தான் தாய் விட்டு சீதனம். உங்க அப்பா கிட்ட 6 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க பாத்துருவோமா? பாத்துருவோம் மேம். நாங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைச்சோம் தெரியுமா? ஏன் மேம்? ஏன்னா நீங்க அப்பாவோட செல்லம். ஸோ அப்பாவை பத்தி எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓ ஓகே மேம். ஓகே, முதல் கேள்விக்கு போலாமா? போகலாம் மேம். உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க அப்பாவை மிகவும் கோவப்படுத்துவது எது? அவர் சொன்னதை செய்யலைன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரே வார்த்தை தான் சொல்லணும். ஒரு வார்த்தையில தான். சரியா சொல்லணும்னா எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அவருக்கு கோவம் வரும். நான் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அவருக்கு கோவம் வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்பா அப்படிதான் சொல்லுவார் நினைக்கிறீங்களா? அவர் ரொம்ப என்கிட்ட கோவப்படுற விஷயம் அது ஒண்ணுதான். அப்பா அப்படிதான் சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? ஆமா. உங்ககிட்ட கோவப்படுற, உங்ககிட்ட இல்ல, ஜென்ரலா அவர் கோவப்படுற விஷயம். ஜென்ரலா அவர் கோவப்படுற விஷயம் வந்து சரி, இப்ப அப்பா கிட்ட கேட்டுருவோம். அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு சொல்லுங்கப்பா. டைமுக்கு கிளம்புறேன்னா கோவப்படும். டைமுக்கு கிளம்புனா கோவம் வரும். பஞ்சுவலா இல்லைன்னா பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணணும்னு சொல்லுவார் அவர். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். அவர் சொன்ன பதில் பஞ்சுவாலிட்டி, நீங்க சொன்ன பதில் எக்ஸசைஸ். நிறைய விஷயத்துல கோவப்படுவாரு, பட் அதனால நீங்க வந்து தவறு இருக்கலாம். உங்களுக்கான 2வது கேள்வி. ஓகே மேம். உங்களிடம் உங்க அப்பாவுக்கு பிடிக்காதது எது? சோம்பேறித்தனம். வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ? இல்லைங்க மேம். நான் அப்பா என்ன அடிக்கடி திட்டுறது இந்த ஒரு ரீசனுக்காக தான். சோம்பேறித்தனம். சொன்ன வேலையை அடுத்த நிமிஷமே செய்ய மாட்டேற, ரொம்ப லேட்டாக தான், உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ தான் பண்ணுற, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால சோம்பேறித்தனம் தான் நான் நினைக்கிறேன். திரும்பி உங்க அப்பா கிட்டே கேட்டுருவோம். கரெக்டான பதில் நீங்க சொல்லுங்கப்பா. சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம். இன்னும் நீங்க அவங்க சொன்ன ஆன்சர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுத்த பதில் என்ன? என்ன கொடுத்தா அதுக்கு மறந்துட்டீங்களா? ஆமா, எக்ஸசைஸ். சாரிமா, செகண்ட் ஆன்சரும் தப்பு. நோ ப்ராப்ளம். இன்னும் 4 கேள்வி இருக்கு. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு எத்தனை காபி அருந்துவார்? 2 தான். ஷூர். கன்ஃபார்மா? கன்ஃபார்மா. காலையில 1, ஈவினிங் 1, அவ்வளவுதான். இது அப்பாட்ட கேட்கலாமா? இதோட பதிலும் கேட்கலாம் மேம். நீங்க சொல்லுங்க. 2 காபி, மார்னிங் 1, ஈவினிங் 1. அப்ப ரைட் ஆன்சர். அப்பா வந்து வெளியே போறாரு, அங்க ஒரு காஃபி குடிக்காம இருந்ததுனால தப்பிச்சிங்க நீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் மேம். வீட்டுக்கு அடுத்ததாக உங்க அப்பா வாங்க நினைக்கும் பொருள் எது? சரியா? நல்ல யோசிங்க. அப்பா எப்பயா சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும், இதுதான் என்னோட ஆம்பிஷன், ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல அதுதான் பண்ணணும்.
வீட்டுக்கு அடுத்தது வீட்டுக்கு அடுத்ததாக அப்பா வாங்க நினைக்கும் பொருள் எது? தெரியலையா? பெட். பெட்டா? பெட்டா படுக்கிற மேலே பெட்டா? பெட்டு ஒன்று புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. காட்டன் பெட்டு ம். மேலே வாங்கி போடணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அப்பா நிறைய விஷயங்கள் வாங்கி போடணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. இருந்திருக்காரு. அப்பா என்ன சொல்லிருக்காருன்னு அவர்கிட்டயே திருப்பி கேட்போம். கேட்கலாமா? எஸ் மேம். அப்பா நீங்க சொல்லுங்க. எல்லா பொருளும் வீட்டில் இருக்கு, அதனால இன்னொரு வீடு வாங்கணும் தான் சொன்னேன். எல்லா பொருளும் வீட்டுல இருக்கிறதுனால இன்னொரு வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னாரா? சொன்னாரு மேம். சொல்லியிருக்காருல்ல? சொல்லியிருக்காரு. நெவர் மைண்ட். இன்னும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? இன்னும் 2. 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, மேம். உங்களுக்கான 5வது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் தாத்தா பாட்டி மற்றும் அம்மாவை தவிர்த்து உங்கள் அப்பா மிகவும் மதிக்கும் நபர் யார்? சொந்தக்காரங்கள்ல கேட்குறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்குறீங்களா? அப்படி தெரியல. அப்படிலாம் க்ளூ கொடுக்க முடியாது. அப்பாவோட ஃப்ரெண்டு ராஜா அங்கிள். ராஜா அங்கிள் நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அவர் மரியாதை அவர் மேல நிறைய வச்சிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாரு விஷயம். ஐ எம் சாரிம்மா, அது கரெக்டான ஆன்சர். இப்ப எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு தெரியுமா? 10,000. எஸ் மேம், தேங்க்யூ. டோட்டலா 60,000 இது வரைக்கும் உங்க வீட்டு பொருட்களுக்காக. எஸ் மேம். உங்களுக்கான 6வது கேள்வி. எஸ் மேம். உங்கள் அப்பாவின் நிறைவேறாத ஆசை எது? அப்பாவின் நிறைவேறாத ஆசை வந்து என்ன MBBS படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. MBBS-ஆ? MBBS. பட் எங்களால முடியல. நிறைவேறாத இது ஒரு ஆசை இருக்கலாம், பட் அவர் என்ன அவர் என்ன நான் சொல்லிருக்காரு? யோசிச்சு சொல்றேன் மேம். இது ஆப்ஷன். ஆப்ஷன் சொல்லுங்க 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 சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க யோசிங்க. நோ ஐடியா. நோ ஐடியா. தெரியல. உங்க அப்பாவோட நிறைவேறாத ஆசை என்னன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க மேம். சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். என்னப்பா கரெக்டா? ஓகே, இந்த 6 கேள்வியில மொத்தம் 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி 60,000 வீட்டு பொருட்களுக்காக நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தத்துல இதுவரை எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? 2 சவரன் தங்கம், தாலிக்கான தங்கம், அப்புறம் ஒரு 60,000 வீட்டு உபயோக பொருட்களுக்காக. வீட்டுல என்னன்னா அப்பா வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ போற வீட்டுக்கு தான் நீங்க வாங்கிட்டு போகணும். ஆமா, கண்டிப்பா. கரெக்டா? எஸ் மேம். இந்த ஜெயிச்ச சந்தோஷத்தோட ஒரு சின்ன பிரேக் போலாமா? போலாம் மேம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலும் குட்டு தாலிக்கட்டு பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். உங்க பொண்ணு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் பொண்ணு பத்தி பெருமையா நினைப்பாங்க. இவங்க வித்தியாசமான பொண்ணா இருக்காங்க. கொசுவை கூட அடிக்க மாட்டாங்களா? ரத்தத்தை குடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு மலேரியா வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த குடும்பத்தை நான் பிரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.